பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னொரு நல்லதுன்னு தெரிஞ்சு கெட்டது பண்ணி கொடுக்குறாங்க. இது அவங்களுடைய முன்னுரிமை செயல் தான். அந்த மாதிரி தான் நமக்கு அமைகிற தொழிலும் அமைகிற பண வரவும் எல்லாமே. நம்ம மனிதனாக பிறக்கப்பட்டால் செய்யப்பட்டால் அரிதிலும் அரிது மானிடராக பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக மானிடராக பிறப்பது அரிது அப்படின்னா, எத்தனையோ ஜீவன்கள் உண்டு. மனிதனால மட்டும்தான் தன் தவறை உணர்ந்து திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அதனால்தான் அரிது. இந்த அரிதான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மனிதனா பிறந்த இதை அரிதான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் செய்யணும். போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்களையும் இந்த ஜென்மத்தில் நம்ம எடுத்துக்கிட்ட பாவங்களையும் சேர்த்து நம்ம கழிக்கிறதுக்காகத்தான் மனிதனா பிறந்திருக்குமா தவிர, இந்த ஜென்மத்திலையும் ஒருத்தர் அடித்து பிடுங்கி சொத்து பணம் காசு பணம் சேர்க்கறதுக்கு அல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதாவது பொருளாதாரம் தேவைதான், தேவை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த உலகத்துக்கு பொருளாதாரம் நிச்சயமா தேவைதான், வேணும் தான். ஆனா அதை ஒருத்தர்கிட்ட இருந்து அடிச்சு கொடுக்கிறதோ அல்லது சுயநலத்துக்காக கழிக்கப்படுறதோ இல்லாம இருந்தா உங்களுக்கு பாவம் சேராது. அதே நேரத்துல உங்களுடைய நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பாவம் முடியுதுன்னு அர்த்தம். அந்த கஷ்டம் முடியுள்ள சூழ்நிலையில உங்களுக்கு பணம் வரவு வரும், தொழில் வரவு வரும், வராமல் போகாது. ஏன்னா இப்ப தெரியாம பாவம் பண்ணிருக்கலாம், தெரிஞ்சே பண்றவங்க யாராவது இருக்கிறது இல்லை, தெரியாம பண்ணிருக்கலாம், அது கூட பெரிய தவறா ஆயிடுது. அந்த பாவங்கள் முடிகிற தருணத்துல நீங்க அதை ஏற்றுக்கணும். அதாவது இப்போ நமக்கு ஏன் தொழிலாங்க இல்லையா, நமக்கு ஏன் பணம் காசு கிடைக்கல, வெறும் 5000 ரூபாய் போட்டு நீங்க பூஜை வைக்கிறதுனால மட்டும் உடனே பணம் கொட்டிக்கிறாரு, செஞ்சிடாரு. நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும், பணம் வராது, பணம் வரது வராது. ஏன் காரணம்னா விதியை மாற்றக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. அப்படி ஐயா விதியை மாற்றணும்னு நினைச்சா மாற்றலாம். ஆனா இவர் பதில் சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு நிறைய சிவபெருமானிலிருந்து படைத்த பிரம்மன் வரைக்கும் பதில் சொல்லணும். பதில் சொல்லி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். இது விதியின் அடிப்படையில், அதாவது விதி மாற்றக்கூடிய வல்லமை இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. அது தர்மம் அல்ல. அதனால சதியை ஈஸியா முறியடிக்கலாம். சதியை என் மக்களை நீ சாவடிக்கிறியா செய்யறியா அப்படின்னு, என் மக்களை துன்பப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாப் பண்ணி நிறுத்தலாம். அது ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரத்துக்குள்ள அது என்ன செய்யலாம் பண்ணிடலாம். நமக்கு பணவரவு, தொழில் வரவு இதெல்லாம் வரணும் செய்யணும் அப்படின்னா நிச்சயமா, அதாவது ஐயாவுடைய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயும் பிள்ளையும் தெரிஞ்சிருக்காங்க, அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது தான். உங்களுடைய என்னுடைய குழந்தைகள் தெரிஞ்சிருக்காங்க. அதாவது என்ன இடத்துல இல்லை எங்கேயோ, அதாவது தாயும் பிள்ளையும் சேர்த்து வைக்கக்கூடிய வேலை தான் ஐயா பண்றாரு. இப்போ அவருடைய ஆரம்ப மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை கூட பலி கொடுக்க கூடாது அப்படிங்கிற முறை அவருடைய முறை, அதாவது சித்தர்கள் முறை. இது ஐயா செய்யறது ஆன்மீகம். மாந்திரீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் உண்டு. முதல்ல நம்ம அதை உணர்ந்துக்கணும். ஐயா செய்யறது ஆன்மீகம். அவருடைய கருத்துப்படி எந்த ஒரு எலுமிச்சை பழத்தை கூட பலி கொடுக்க விரும்ப மாட்டாரு. அவர் தன்னுடைய அன்பால தெய்வங்களை கூப்பிட்டு அழைச்சி என்கிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார், செஞ்சு வைக்கிறார். ஒரு தடவை அப்படித்தான் நான் என்ன தியானத்துல திடீர்னு உட்கார சொல்லி சொன்னார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தியானத்துல உட்கார்ந்தேன். என்னுடைய ஆத்மாவை கூப்பிட்டு போனார். எங்க கூப்பிட்டு போனார்? சதுரகிரி மலைக்கு கூப்பிட்டு போனார். நான் சிவனை நேரடியா பார்த்தேன், இவரும் சிவனும் பேசினதை பார்த்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல பூஜைக்கு கூப்பிட்டு போனாரு, இங்க பக்கத்துல. அங்க போனதுக்கு அப்புறம் நானும் இன்னொரு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு அம்மாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இதே மாதிரி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நானும் அந்த அம்மாவும் பண்றோம். அப்ப பண்ணும்போது ஐயா எங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு எங்களுடைய ஆத்மாவை கூப்பிட்டு போறாரு, அழைத்து கொண்டு போகிறார். நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களுடைய ஆத்மாவை அவர் கூப்பிட்டு போய் அந்த கிரீவத்தை சுற்றி கூப்பிட்டு திரும்பவும் அந்த உடம்புக்குள்ள வருகிறாரு. அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய கிடைச்சது பண்ணது. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா தியானத்துல உட்கார்ந்தாரு. பூஜை முடிச்சோடனே தியானத்துல உட்கார்ந்தாரு. நான் சரி சாப்பிட்டு வருவோமே சொல்லி போட்டு கீழே போய் சாப்பிட்டு வந்தேங்க. ரூமுக்கு சாப்பிட்டு வந்தேன். அப்போ யதார்த்தமா ரூமுக்குள்ள வந்துட்டேன். பார்க்கும்போது ஐயா இதயத்துல ஈஸ்வரன் நாட்டியம் ஆடுறத பார்த்தேன். அதாவது அவர் ருத்ராட்சம் போட்டிருக்காரு,
அந்த ருத்ராட்சத்துக்கு நடுவில் வந்து ஒரு நடராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து நாட்டியம் ஆடுறாரு. அப்புறம் இவர் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. தீப வெளிச்சம் இருக்கு, தளத்துக்கு முன்னாடி தீப வெளிச்சம் இருக்கு. அந்த தீப வெளிச்சத்துக்கு தான் நான் இவரை பார்த்தேன். இவர் பார்த்தோன்னே இப்போ எனக்கு ராத்திரி மாதிரி அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ நோட் பண்ணேன். நடராஜர் வந்து நடராஜர் மாதிரி ஒருத்தர் வந்து நடராஜரும் அல்ல, அது சிவபெருமான் தான் சொல்லணும். அதை கிளியரா பார்த்தது வந்து சிவபெருமான் தான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் ரூபங்கள் வேற இல்லைங்களா, அதனால சிவபெருமான் வந்து நாட்டியமானதை நான் பார்த்தேன். அப்புறம் இவரை வந்து நிழல்ல பார்த்தேன். தீபாவளி தானே, லைட் ஆஃப் பண்ணிருந்தோம். தீபாவளியில நிழல் வந்து செவத்துல இருந்தது. அந்த செவத்துல இருக்கிற நிழல் வந்து இவருடைய நிழல் இல்லை, லிங்கமா தான் இருந்தது. லிங்கமா தான் இருந்தது. இது வந்து அவர் வந்து தியானத்தில் உட்கார்ந்து இருக்காரு. இது எதுக்கும் கேட்க முடியாது. சரி நம்ம அனுபவிப்போம், இதை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்த்து கும்பிட்டு இருந்தேன். அந்த சிவனையும் பார்த்து கும்பிட்டு இருந்தேன். இவருடைய நிழல்ல தீப வெளிச்சம் நிழல்ல வந்து செவுத்துல தெரிஞ்சாரு. அதாவது தீப வெளிச்சம் எப்படி தெரியணுங்க, நம்ம நிழல்ல முகம் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு மனித உருவம் நிழல் தானே தெரியும். ஆனா வந்து டோட்டலா லிங்கம் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. லிங்கம் மாதிரி இருந்து அந்த லிங்கம் வந்து விபூதிக்கு பூசின மாதிரி வெள்ளியில தெரிஞ்சது இவருடைய நிழல். அப்புறம் அதை பார்த்து கும்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஐயா தியானத்துல இருந்தார். தியானம் கழிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்ட ஐயா இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் அந்த தியானத்தில் இருக்கும்போது நான் வந்து இங்க பார்க்கும்போது கீழ் வீட்டுல வந்து அம்மாவுக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து உடுக்கை பக்கம் வந்து நல்லா கேட்டிருக்கு. நான் வந்து ஐயா அந்த சிவபெருமான் வந்து இதயத்தில் இவருடைய அந்த நெஞ்சில் பகுதியில வந்து ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு காட்சியா தெரிஞ்சது. அம்மாவுக்கு வந்து உடுக்கை சத்தம் வந்து கேட்டிருக்கு. உடுக்கை அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சது. பொருளாதார பிரச்சனை, பொருளாதாரம் இருக்கு. பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளதுதான், எல்லாத்துக்கும் இருக்கிறதா. இதுவும் 4 படம் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எதுவுமே மாறும் அப்படிங்கிற மாற்றம் உண்டுதான், மாற்றம் இல்லாதது நான் நினைக்கிறேன். அதனால ஐயா மாற்றி கொடுப்பாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் போன ஜென்மத்தில் எப்படி அவருக்கு நான் சிஷியனா இருந்தனோ அதே மாதிரி இந்த ஜென்மத்திலையும் அவருக்கு அதே ஊழியம் செஞ்சு அதே சிஷியனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னால் முடிஞ்ச வரைக்கும், அதாவது முழுமையா அவர் கூட இல்லைன்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக பண்ற மாதிரி செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஏன்னா எத்தனையோ இடத்துல பார்த்துட்டே என் பிரச்சனையை தீர்க்க முடியல. தீர்த்து கொடுத்த ஒருவர் அப்படின்னு கேட்டா அது ஐயா தான். தீர்த்து கொடுத்தது சிவபெருமான். அப்படின்னா தெய்வங்கள் நேர்ல வராது, அப்படி மனிதர் ரூபத்தில் தான் வரும்னு சொல்லி கேள்விதான் பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் நேரில் பார்த்துருக்கேன். தெய்வங்கள் வந்து மனிதர் ரூபத்திலையும் வரும், சித்தர்கள் ரூபத்திலும் கண்டிப்பா வரும்னு சொல்லி பார்த்துருக்கேன். கேள்விப்பட்டதில்லை, பார்த்துருக்கேங்க. இந்த உலகம் வந்து பரம்பொருளால் படைக்கப்பட்ட அந்த உலகம். இந்த பூமியை போல லட்சக்கணக்கான கோள்கள் இயங்குது. அந்த ஆற்றல் தான் நம்மை கண்காணிக்குது. இறைசக்தியினுடைய ஆற்றல் வந்து நாம எது செய்தாலும் ஒரு செகண்ட் கூட, ஒரு அசைவோட அவங்களுக்கு அறியாம நாம எதுவும் செய்ய முடியாது. முன்ஜென்மத்தை என்ன விதியோ என்ன பாவம் பண்ணிமோ அதனுடைய படைப்பு தான் இந்த வாழ்க்கை. இதுக்கும் முன்னே என்னுடைய பிறவில எனக்கு அம்மா அப்பா இப்படி 3 தலைமுறை விதியை எனக்கு வந்து ஈஸ்வரனும் சக்தியும் காட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களோடு இருந்துருக்குங்க. இந்த சூழ்நிலையில முந்தின ஜென்மத்தில் ஆன்மீக ரீதியா எனக்கு சொந்த செய்த இந்த குழந்தை வந்து
கஷ்டப்படுறத எனக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க ஈஸ்வரன். அதனால தான் நான் இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து அந்த ஈஸ்வரன் வந்து என்னுடைய முன்னிலை ஜென்மத்து சொன்னனாக இருந்த இந்த குழந்தையை காட்டி கொடுத்து இந்த குழந்தையை காப்பாற்றுறத என்னை வந்து இதை அழைச்சி கொண்டாங்க. அவங்ககிட்ட மன்றாடி இந்த குழந்தைக்கு இருந்த கஷ்டத்தை அம்பாளுடைய ஆற்றலால் நிறுத்தி இன்னைக்கு நிம்மதியாக வாழ்க்கை நடத்துறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கேன். இது எல்லாமே பரம்பொருள் சிவசக்தி 30 கோடி தேவதைகளுடைய ஆற்றலை வச்சுதான் நான் வந்து செய்ய முடியாது. என்னுடைய ஆற்றல் அல்ல. நான் வந்து இறைவனுக்கு ஒரு தொண்டன், ஒரு அடியார். அந்த நான் முழுமையா அவங்களை சரணடைஞ்சதுனால அவங்க எனக்கு அந்த ஆற்றல் தந்து என் மூலியமா என்ன வர பக்தர்களுக்கு அவங்களுடைய சில நோய்க்கு நொடிகளை நீக்கிறது எனக்கு அறிவுகளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த சொல்லதான் இந்த பிள்ளைகளை செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாம் சிவமயம். நம்ம சிவாய போட்டு வீட்டில் வந்து இல்லையா, அதை வந்து எப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் சார். வீட்டை கொடுத்த விஷயம் இந்த காலேஜ் காலேஜ் ஆகணும் அது நீங்கள் சொல்லுங்கள். சிவனுடைய வீட்டுக்கு கொடுத்த விஷயம் அது எதனால இந்த குழந்தைய குடும்பம் கஷ்டத்தோடு என்னை நீக்கி வைக்கின்னு சொல்லி இவங்க எல்லாரும் என்னை அணுகும்போது நான் தியானத்தின் மூலியமா இந்த குடும்பத்திற்கு என்ன நிகழ்வு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனிதர்களால் இதை செய்ய முடியாது, இந்த கஷ்டத்தை நீக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து அம்பாள் இந்த தீய சக்திகளை அரக்கர்களை அழிக்கிறதுக்காகவே நிகழ்த்தும் அந்த அம்பாள் காளிகா தேவியை முன்னிறுத்தி இந்த பூஜையை செஞ்சு இந்த குழந்தைய வந்து நிம்மதி கொண்டு வந்திருக்கேன். இந்த பூஜையும் முழுக்க முழுக்க செய்வது அம்பிகை காளிகா தேவி. அவருடைய ஆற்றலால் தான் இந்த குடும்பம் இன்னைக்கு நிம்மதிக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய எல்லாத்துக்கு காரணமும் அந்த அம்பாளுக்கு தான் அப்படிங்கிறத இதன் மூலமா தெரிஞ்சு விதி அது மனிதர்களை ஆட்சி படைக்கும். முன்னாடி ஜென்மத்தில் அவங்க செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தக்கன அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். ஆனால் பிறரால் தூண்டப்பட்டு கஷ்டப்படுவது சரி. அது மாதிரிதான் ஏதோ செய்வாங்க, அதன் மூலியமா உண்டாகுது. அந்த சதியிலிருந்து நீக்கிறதுக்காக இதுவரை நான் என்னை தேடி வந்த எல்லா பக்தர்களுக்கையும் நானே தேவையாகும். ஆனால் இந்த குழந்தைக்கு என்னாலையும் செய்ய முடியாது, அந்த ஆட்கள் எனக்கும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த காரியங்களே இந்த செயலை ஒப்படைச்சேன். அவங்க செய்வாங்க. முந்தின ஜென்மத்தில் இந்த குழந்தை எனக்கு கொண்டு செஞ்சதுனால அந்த ஈஸ்வரனையே அழைச்சி வந்து இந்த குழந்தைக்கு தீட்சை கொடுத்தா பாதுகாப்பு, இனிமேல் எந்த மாதிரி உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈஸ்வரனை நான் வேண்டதுனால ஈஸ்வரனே வந்து சிவபெருமான் வந்து ஆனந்தத்தோட தாண்டவம் ஆடி அந்த சிவபெருமானே வந்து தீட்சை கொடுத்தது.
இது இந்த பூமியில யாருக்குமே நான் அந்த செயலை செய்யலை. ஆனால் இந்த குழந்தைக்காக நான் இவனை வேண்டி அவருடைய அன்பால நான் வந்து அந்த இறைவனை இறைவனுடைய ஆற்றலை இந்த குழந்தை கொடுத்தேன்.